சமீபத்தில் விஜய் சாருடைய மகன் சஞ்சய் வந்து பேசியிருந்தார். அவர் சின்ன வயசில் கடத்தப்பட்டிருந்தாராம். அவரை யார் கடத்தினா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அதில் விஜய் சாரை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ட்ரெண்டிங் டாபிக் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது விஜய் சார் சிஎம் ஆனதுலேருந்து சஞ்சய் அவருடைய ஃபேமிலி இதை பற்றின நிறைய விஷயங்கள், சர்ச்சைகள் அப்படியே பேசப்பட்டுகிட்டே இருக்கு. எல்லாருமே தெரியும் இந்த விவாகரத்து வழக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் அவர்கள் அவரை பேசுறது கிடையாது. அதே போல் அவருடைய டாக்டருமே வந்து விஜய் சார்கிட்ட பேசுறது இல்லை, விஜய் சாரை ஃபாலோ பண்ணுறதில்ல, இன்ஷியில் போடுறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள் பேசப்பட்டுட்டு இருந்தது. இந்த சூழலில் தான் சஞ்சய் அவர்கள் வந்து இப்போ ஒரு சிக்மான்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டைரக்ஷன் பண்ணுறது, அது ரிலீஸ் ஆகிறதுக்கான முயற்சிகள் நடக்குது. இந்த மாதம் 31 அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு குழந்தை கூட சஞ்சய் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசில் என்னை கடத்திட்டு போயிட்டாங்க, உங்கள் அப்பா தான் வந்து கடத்திட்டு போனது அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுவும் வந்து நான் வந்து கத்திலாம் அழுதுகிட்டுலாம் இருந்தேன், அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்து எனக்கு அதை வந்து ஞாபகம் ஊட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அதில் வந்து பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. ஒன்றுமே இல்லை, ஜெமினி மணி இவர் வந்து சமீபத்தில் சினிமாலலாம் நடிச்சிருக்காரு. ஐ திங்க் விஜய் சார் கூட ஏதோ ஒரு பாட்டுக்கு ஆடிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு படத்துலேயே அவர் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்லலாம் நடிச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விஜய் சாரை பார்க்கணும், அதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கல. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, சஞ்சயை வந்து விஜய் சார் தான் வந்து ஸ்கூலில் போய் விடுவார். சஞ்சய் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இது நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் சார் ஸ்கூலுக்குள்ளே போனால் கூட்டம் க்ரௌட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செக்யூரிட்டியை தான் போய் அழைச்சிட்டு வர சொல்லுவார். அப்படி ஒரு நாள் இருக்கும்போது இந்த ஜெமினி மணி என்ன பண்ணிட்டாரு, விஜய் சாரை பார்க்கணுங்கிறதுக்காக சஞ்சயை தூக்கிட்டு போயிட்டாராம். ஸோ சஞ்சய் என்ன பண்ணியிருக்காரு, என்னை கடத்திட்டு போகிறாங்கன்னு சொல்லி அவர் போட்டு இந்த ஜெமினி மணியை அடிச்சுக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அப்புறம் விஜய் சார் போய் பார்த்து பேசினோன்னே, இல்லை சார் உங்களை பார்க்குறதுக்காக தான் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி விஜய் சார் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல, விட்டுட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து ஜெமினி மணி சஞ்சயை போய் பார்த்து, என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் உங்களை வந்து சின்ன வயசில் கடத்திட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜெமினி மணிக்கு சஞ்சய் அவர்கள் அவருடைய படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, சிக்மா படத்தில். ஸோ இந்த சிக்மா படத்தோடைய ஷூட்டிங்கில் தான் இதை பற்றி அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை சஞ்சய் அவர்கள் ஜெமினி மணியோட பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்போ சொல்கிறாருன்னா, உன் வயசு இருக்கும்போது உங்கள் அப்பா என்ன தூக்கிட்டு போனார், என்னை கடத்திட்டு போனார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு ஃபன்னாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சஞ்சய் அவர்களும் அவங்க அப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. கூடி சீக்கிரம் அவங்க ஃபேமிலியோடு ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குது. ஸோ நடந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து ட்ரெண்டிங் டாப்பிக்கில் தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன். நன்றி.